கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவேன். நீ துணையா இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவேன். கண்மணி போல என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவேன். கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவேன். மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றிந்த இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களை இம்மட்டுமாய் உமது சிறகுகளின் நிலையிலே எங்களை மூடி மறைத்து காத்த முடிய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே அப்பா, கண்மணி போல எங்களை பாதுகாக்கிறவர் ஆண்டவரே. கண்ணுறங்காமல் என்னை காப்பவர் நீர் ஒருவர் மாத்திரமே அப்பா. உம்மை நம்பி நாங்கள் உமது சிறகு நிழலிலே நாங்கள் நம்பி இளைப்பாறுகிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த இளைப்பாறுதல் எங்களுக்கு தந்த அன்புக்காக நன்றி. எங்கள் மறைவிடமும் எங்கள் உறைவிடமும் எங்கள் புகலிடமாய் இருக்கிறவரே, எங்களை நேசிக்கும் இயேசுவே, உமக்கே துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தரின் ஆலோசனைக்காக 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 37வது வசனம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 37வது வசனம். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் உள்ள சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். கோலியாத் என்ற பெலிஸ்தியன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக நின்று கொண்டு ஜனங்களை நிந்தித்ததை இந்த வேதத்தில் நாம் படிக்கிறோம். இந்த இடத்தில் தாவீது என்ன சொல்லுகிறான் என்றால், இதற்கு முன்பாக உள்ள 34 மற்றும் 35வது வசனத்தில் தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்தது. மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலே தாவீதுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், அவனை ஆட்டு தொழுவத்திலிருந்து எடுத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டு தொழுவத்திலிருந்து எடுக்கும்போது அவருக்கு தாய் இருக்கிறான், தகப்பன் இருக்கிறாங்க, சகோதரர்கள் இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் தாவீது அவன் காடுகளிலும் மலைகளிலும் மேடுகளிலும் தான் அதிக நாட்கள் அவன் இருந்ததை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அந்த நாட்களிலெல்லாம் கர்த்தரை பாடி துதித்து அவன் எப்பொழுது கர்த்தரை ஆராதித்து கொண்டிருந்ததே நாம் வேதத்தில் நிறைய நம்ம வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட நாட்களிலே தாவீதுக்கு கர்த்தர் ஒரு நல்ல ஒரு பயிற்சியை அளிக்கிறார். அவன் இருக்கிற இடத்துல ஒரு சிங்கம் வந்தது, ஒரு கரடி வந்தது. அப்பெல்லாம் இயேசு என்ன செய்கிறார் என்றால், அவனை என்ன செய்கிறார், அந்த சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்திருக்கிறார். தப்புவித்து நல்ல பழக்குவிக்கிற தேவன் அந்த நாட்களிலே அவனை என்ன செய்கிறார், உருவாக்கி கொண்டு இந்த காடுகளின் மேடுகளும் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த நாட்களிலே கர்த்தர் அவனுக்கு நல்ல ஒரு பயிற்சியை கர்த்தர் உருவாக்கி கொடுத்தது நிமித்தமாக இந்த பெலிஸ்தீனாகிய கோலியாத்தை வென்றுபடியாக கர்த்தர் அந்த இடத்தில் அவனை கொண்டு நிறுத்தும் பொழுது அவன் என்ன செய்கிறான் என்றால்,
என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்று உறுதியாக அவன் சொல்வதை நாம் இந்த வேதத்தில் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இக்கட்டான சூழ்நிலைகள், அதாவது நாம் கடக்கவே முடியாது, இதை நான் எப்படி சமாளிப்பேன் என்று நம்மளால் நினைத்து கூட பார்க்க முடியாத காரியங்களில் கூட கர்த்தர் நம்மளை எல்லாவற்றையும் எளிதாய் கடக்க செய்ததை நாம் நினைவு கூர்ந்து, இனிமேல் நடக்கப் போகிற, இனிமேல் கடக்க முடியாத பாதைகளை நாம் எப்படி கடக்க வேண்டும் என்றால், கர்த்தர் இம்மட்டும் என்னை என்ன செய்தார், எல்லா தீமைகளுக்கும் அந்த பெரிய கடக்க முடியாத பாதையிலிருந்தா கர்த்தர் என்னை நடத்தி வந்தாரே, இந்த பாதையை கடக்க எனக்கு கிருபை செய்வார் என்று கர்த்தர் இன்றைக்கு நாம் அந்த வார்த்தையை நாம் நினைவுகூறும்படியாய் கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, எப்படி தாவீது கரடியின் கைக்கும் சிங்கத்தின் கைக்கும் என்னை தப்புவித்தார். அவர் என்ன அவனுடைய குணம் அந்த இடத்துல எப்படி என்றால், கர்த்தர் அவனுக்கு முன்பாக செய்த காரியத்திற்காய் அவன் என்ன செய்கிறான், நன்றி செலுத்தி அவர் மீது இன்னும் அதிகமான நம்பிக்கையை ஏற்படுத்தி கொள்கிறான். இந்த சிங்கத்துடைய கைக்கு என்னை தப்புவித்தாரே, அந்த கரடியின் கைக்கு என்னை தப்புவித்தாரே, அப்ப இந்த பெலிஸ்தனுடைய கையான இந்த கோலியாத்துக்கு என்னை என்ன செய்ய மாட்டார், தப்புவிக்க மாட்டாரா? எவ்வளவு பெரிய நம்பிக்கை அன்பு பிள்ளைகளே! தாவீது எவ்வளவு ஒரு அதிக நம்பிக்கையான நம்பிக்கையை கர்த்தர் மீது கொண்டிருக்கிறான். அன்பு பிள்ளைகள், அதைத்தான் கர்த்தர் இன்றைக்கு நம்மிடத்தில் காண்கிறார். நாம் கடக்க முடியாத பாதைகள் எல்லாவற்றிலும், நம்மளால் முடியாது என்ற காரியத்தில் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மளை எளிமையாக்கி, எல்லா பாதையும் நம்மளை ஈஸியாக்கி வழிநடத்தி வந்தாரே, அதே போல நாம் இப்பொழுது எதிர்கொண்டிருக்கிற கஷ்டங்களையும் மலை போல இருக்கிற பிரச்சனைகளையும் கடக்க உதவி செய்வார் என்ற நம்பிக்கையை நமக்கு இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அன்பு பிள்ளைகளே, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு காணப்படக்கூடிய உங்களால் நான் பாதை எப்படி கடப்பேன், இந்த மலை போல எரிகோவை போல இருக்கிற இந்த வழியை, இந்த பாதையை, இந்த கஷ்டத்தை, இந்த கடனை, இந்த நோயை, இந்த பெரும் பாதையை நான் எப்படி கடப்பேன் என்று நீங்கள் கலங்கி தவிக்கிறீர்களா? அன்பு பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை இதற்கு முன்பாக நடந்த எல்லா பிரச்சனையிலிருந்தும் கர்த்தர் விடுதலையாக்குனதை நினைவு கூறுங்கள், நன்றி கூறுங்கள், நம்பிக்கையோடு இருந்து இந்த பாதையை கடங்கள். அன்பு பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். தாவீதை எப்படி சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்தவர் பெலிஸ்தனாகிய கோலியாத்தினுடைய கைக்கும் தப்புவித்தார் என்பதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அதே வெற்றியின் தேவன் தான், அதே ஜெயமுள்ள கர்த்தர் தான் நம்மளோடு கூட இருக்கிறார். நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அன்பு பிள்ளைகளை, இம்மட்டும் நம்மளை தப்புவித்தவர் இனிமேலும் தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இம்மட்டும் காத்தவர் இனிமேலும் காப்பார். அன்பு பிள்ளைகளை, நம்மளை கரம் பிடித்தவர் ஒரு நாளும் நம்மளை கைவிடுகிறதே இல்லை. அவருடைய கரங்களிலே நம்மளை தூக்கி சுமந்தார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல நம்மளை தூக்கி சென்றவர் எப்படி நம்மளை அவர் விட்டுவிட்டு செல்வார். அன்பு பிள்ளைகளை, மறவாதீர்கள். உங்களுடைய கடக்க முடியாத பாதைகளை நான் என்னால் எப்படி முடியும் என்று கலங்கி நிற்கிற நேரத்திலே நீங்கள் நினைவு கூறுங்கள், கர்த்தர் என்னுடைய முன்னால் நடந்த எல்லா காரியங்களையும் என்னை விடுதலையாக்கினாரே, எல்லா கடன் பிரச்சனையிலிருந்து என்னை மீட்டு கொண்டு வந்தாரே, அந்த முடியாத நோயிலிருந்து என்னை சுகமளித்தாரே, அதே போலதான் இன்னும் வரக்கூடிய பிரச்சனை கர்த்தர் எனக்கு விடுதலை அளிப்பார் என்று விசுவாசிங்கள். அதிக நம்பிக்கை கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களை எல்லா தீமையிலிருந்தும் விலக்கி காப்பார். அன்பு பிள்ளைகளை, வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.